இந்த வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியையும் தீமைகளை அகற்றக்கூடிய சக்தியையும் நமது குரு உங்களுக்கெல்லாம் பல வருட காலம் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியிலே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்குள் சொல்லி அதை பதிவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆக துருவ நட்சத்திரத்தின் சக்தியை எடுத்து தீமையை அகற்ற நிச்சயமாக நம்மால் முடியும், உணர்வை ஒளியாக மாற்ற முடியும் என்று தெரிந்து கொண்ட பின்பும் அதை எடுக்கவில்லை என்றால் அது என்னுடைய குற்றமாகாது, அது உங்களுடைய குற்றம்தான் என்று இதிலே உணர்த்துகின்றார் குருநாதர். என்றால் சந்தர்ப்பத்தால் தான் நாம் ஒரு தீமையான உணவை நுகர நேருகின்றது. அது இரத்தத்திலே கருவாகி அணுவாகி விடுகின்றது. அணுக்களாக உருப்பெற்று விட்டால் உணர்ச்சியை தூண்டி உணவுக்காக அது இயங்குகின்றது. அப்பொழுது அதை இயக்குவது யார்? ஏனென்றால் அந்த அணுக்கள் தான் உணவுக்காக உணர்ச்சிகளை தூண்டி தன் இனமான சக்தியாக காற்றிலிருந்து அது நுகர்கின்றது. அதனால் நமக்கு மனநோயாகி உடல் நோயாகி எத்தனையோ தீமைகளை உடலுக்குள் பெருக்குகின்றது. இதை போன்ற கொடுமையிலிருந்து மீள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் தீமைகளை அகற்றிய அகசியின் உணர்வுகளை, அவன் துருவ நட்சத்திரமான உணர்வுகளை உபதேச வாயிலாக பதிவாக்குகின்றோம். துருவனானால் திருமணமான பின் கணவன் மனைவி இரு உயிரும் ஒன்றாகி ஒளியும் சரீரம் பெற்றார்கள். இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். இதெல்லாம் காவிய தொகுப்புகளில் உண்டு. ஆனால் காலத்தால் மறைந்து விட்டது. ஆனால் மறைந்த நிலையை நமது குருநாதர் ஈஸ்வரப்பட்டர் மூலமாக அறியும் பருவத்தை பெற்றோம். குரு வழியில் இதையெல்லாம் அறிந்த பின்பும் இந்த வாழ்க்கையில் அறியாமல் வரும் தீமைகளை துடைக்க நாம் தவறினால் இது நமது குற்றமே ஆகுமே தவிர வேறு யாருடைய குற்றமும் ஆகாது. நல்ல குணம் கொண்டு பிறருடைய தீமைகளை அகற்றிட அதை கேட்டறிந்துதான் நாம் உதவி செய்கின்றோம். தெய்வ பண்போடுதான் நடக்கின்றோம். ஆனாலும் அந்த நுகர்ந்த அவர்களுடைய தீமைகளை துடைக்காது விட்டுவிட்டோம் என்றால் சுவை இருக்காது. நம்முடைய நல்ல உணர்வுகள் மாறிவிடும், மனம் மாறிவிடும், நல்ல குணங்கள் வலிமை இழந்துவிடும். உதாரணமாக நிலக்கடலை பருப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அதனுடைய தோலை, அதாவது மேலே உள்ள அந்த தோலை உடைத்து அதை உரிக்காமல் உட்கொண்டால் அதனுடைய சுவை மாறும். ஆனால் ஆடுகளோ மாடுகளோ அதை அப்படியே சாப்பிடும். நாம் அந்த கடலை பருப்பை அந்த தோலுடன் உட்கொண்டால் அது நமக்குள் கடும் தீமையை உருவாக்கிவிடும். ஆக நிலக்கடலையை தோலை அகற்றிவிட்டு அந்த பருப்பை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாத நிலையில் அப்படியே உட்கொண்டால் என்ன நடக்கும்? அதை போன்றுதான் தீமை வருகிறது என்று தெரிந்தும் வாழ்க்கையில், அதாவது கோபம், வேதனை, சலிப்பு, சங்கடம், இதை போன்ற எத்தனை தீமையான நிலைகள் அது நாம் வரும்பொழுது அதை அகற்ற தவறினால் நமக்கு நாமே உயிரான ஈசனை, நமக்குள் உருவாக்குவனை, நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றவனை அவமதிக்கிறோம் என்றுதான் பொருள். ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலை நாம் மதிக்கவில்லை என்றுதான் பொருள். ஆகவே மனிதனாக உருவாக்கிய நல்ல குணங்களை நாம் பாதுகாக்க தவறக்கூடாது. காரணம், மனித வாழ்க்கையில் இப்படி எத்தனை நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. நோயாகி வேதனைப்பட்டு மனித உணர்வுகள் சீர்குலைந்தால் சீர்குலைத்து உணவாக உட்கொள்ளும் மிருக நிலையாக மீண்டும் கீழான நிலைக்கு நமது உயிர் நம்மை மனிதன் அல்லாத நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இதை போன்ற தீமைகளை, கொடுமைகளை, நஞ்சுகளை நீக்கியவன், மாற்றி பழகியவன், உணர்வுகளையெல்லாம் ஒளியாக மாற்றியவன் தான் துருவ நட்சத்திரமாக இன்றும் உள்ளான். நமது குருநாதர் காட்டிய அந்த அருள்படிப்படி செவிவெளி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெறுவதற்குத்தான் உணர்ச்சிகளை உந்தும்படி செய்து, கண்கொண்டு உற்று பார்க்க செய்து, தீமைகளை அகற்றும் அந்த வலிமையை, அந்த வல்லமை பெற்ற சக்திகளை ஊழ்வனையாக வித்தாக பதிவு செய்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தீமையை பார்க்க, கேட்க, நுகர நேர்கின்றோ அப்பொழுதெல்லாம் அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அடுத்த கடமை உயிரான ஈசனிடம் வேண்டி புருவமத்தில் எண்ணி தீமை உணர்வுகள் புகாதபடி தடுத்துக் கொள்ள வேண்டும். உப்பு கைப்பாக இருந்தாலும் குழம்புக்குள் அதை சிறிதளவு போடப்படும் பொழுது குழம்பு சுவையாகின்றது. காரம் உணர்ச்சியை தூண்டுகின்றது. வாயிலை வெறுமனை சாப்பிட்டால் என்று அலறி செய்கின்றது. இருந்தாலும் குழம்புக்குள் அந்த காரத்தின் உணர்வுகளை சமமாக போட்டால் குழம்பு சுவையாக மாறுகின்றது. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் எத்தகைய தீமைகளை கண்டாலும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை நமக்குள் பெருக்கிக் கொண்டு அந்த தீமையான செயலாக்கங்கள் நமக்குள் வீரியமாகாது. வீரியமான அணுக்களாக உடலுக்குள் மாறிடாது.
அந்த அஞ்ஞானத்தின் உணர்வுகள் நமக்குள் மீண்டும் மீண்டும் நுகர்ந்து தீமையான உணர்வுகளை நமக்குள் அடிமையாக்குதல் வேண்டும். இதை காட்டுவதற்குத்தான் விநாயகர் கையிலே அங்குசத்தை போட்டு காண்பித்து அங்குச பாசவா என்று காட்டினார்கள் ஞானிகள். ஆகவே எத்தகைய தீமைகள் வந்தாலும் நாம் அதை அடக்கும் வல்லமை பெற்றவர்கள் மனிதன் என்று காட்டுகின்றார்கள். உணவாக உட்கொள்ளும் உணவில் மறைந்துள்ள இந்த மனித உடல் நஞ்சை அடக்கி அதையே மலமாக மாற்றி உடலில் இருந்து அகற்றுகின்றது. நல்ல உணவின் சத்தை உடலாக மாற்றுகின்றது. இதைத்தான் நஞ்சு என்று அறிந்த பின் அதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றது நமது ஆறாவது அறிவு என்று தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். நமது குரு அருளை பெற வந்த நீங்கள் அவர் காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரொழியை பெற அந்த உணவினை நுகரச் செய்து அந்த அணுவின் தன்மையாக உங்களுக்குள் பெருக்கச் செய்கின்றோம். இந்த உபதேசத்தின் வாயிலாக தீமையென்ற அணுக்களை உங்களுக்குள் தனிய செய்து மகிழ்ச்சியான உணரை ஊட்டச் செய்கின்றோம். ஆகவே தீமையை அகற்றக்கூடிய வல்லுநர்களாக வல்லவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். மேலும் மேலும் தீமைகளை அகற்றிலும் வல்லமை பெற்று மேலும் மேலும் பேரருள் என்ற நிலைகளை தனக்குள் பெற்று மேலும் மேலும் பேரொளி என்ற உணர்வை உருவாக்கி இந்த மனித உடலுக்கு பின் பிறவியில்லா என்ற நிலையை அடைய வேண்டும். அத்தகைய தருணத்தை தான் சந்தர்ப்பத்தை தான் உங்களுக்குள் உருவாக்கி கொடுக்கின்றோம். ஆகவே இதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. ஆகவே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு நொடி பொழுதும் அதை எடுத்து அதனுடைய பாதுகாப்பினுடைய அருள் வட்டத்திலே வாழும் வேண்டுமாறு நீங்கள் அந்த அருள் வட்டத்திலே என்று மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.